ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோடு முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்கிற எபிசோடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முத்துக்குமரன் ஒரு தவறு பண்ணிடுறாரு. அதுக்காக எத்தனை தடவை தான்ப்பா ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்க? 100 தடவைக்கு மேல மன்னிப்பு கேட்டாரு. இருந்தாலும் பிக் பாஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அதே நேரத்துல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே பண்ணாத தவறையா முத்துக்குமரன் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த தவறுகளை பண்ணிருக்காங்க. ஏன் இன்னைக்கு கூட பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்கட்டும், ஒஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்கட்டும், இதுலயுமே பல ஃபேவரிட்டிசம்கள் இருந்துச்சு. ஆமா தானங்க? விஷால பொறுத்தளவுல இந்த வாரம் முழுக்க அன்ஷிதாவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு கூட பெஸ்ட் பெர்ஃபார்மரா அன்ஷிதா அணில இருக்கிற 3 பேரை தான் சொல்றாரு. இதெல்லாம் ஃபேவரிட்டிசமா பிக் பாஸுக்கு தெரியலையா அப்படிங்கறது தெரியல. அதே மாதிரியே போன வாரம் விஷால கேப்டனா தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்க கொடுத்த டாஸ்கே ஃபேவரிட்டிசத்தின் அடிப்படையில, அதாவது இந்த பிக் பாஸ் வீட்ல யாரு கேப்டன் ஆகணும்னு அதிகபட்சமான நபர்கள் நினைக்கிறாங்களோ அவங்க தான் கேப்டன் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு. இது எந்த வகையில நியாயம்? விஷால் தான் ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு ஆடுறான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் தான் கேப்டன் ஆவான் அப்படிங்கறதும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த கேப்டன்சி டாஸ்க் என்ன நியாயமாக நடந்துச்சு? கிடையாது. அதுக்கு முந்தின வாரம் ரஞ்சித் எப்படி கேப்டன் ஆனாரு? தீபக் ஓப்பனா நான் ரஞ்சித் தான் கேப்டன் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் விளையாண்டா அப்படிங்கறத பதிவு பண்ணாரு. அந்த நேரம் எதுக்காக பிக் பாஸ் நீங்க அதை தடை செய்யல? தீபக் நீங்க உங்க கேம் ஆடணும், ரஞ்சித்துக்காக எதுக்கு ஆடுனீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலையே. ஆனா முத்துக்குமரன் பண்ணிட்டா அவன் ஒரு பெரிய கொலை குத்தம் பண்ணிட்டான். அவனை வார்த்தையாலேயே கொன்னுருவீங்க. அவனுமே முட்டாள் மாதிரி கிடந்து அழுதுகிட்டே இருக்கிறான். பார்க்கும்போது நமக்கு தான் வருத்தமா இருக்குது. அதுக்காக முத்துக்குமரன் பண்ணதெல்லாம் நியாயம் எல்லாம் சொல்ல வரலங்க. எனக்குமே காண்டாதான் ஆச்சு. எதுக்காகனா பவித்ராவை பொறுத்தளவுல பல இடங்கள்ல முத்துக்குமரனை இழிவுபடுத்திருக்காங்க. ஏன் எல்லா இடத்துலயும் ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு கூட முத்துக்குமரன் பேரை தான் பவித்ரா சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பவித்ராவுக்காக நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் நமக்குள்ளேயும் இருந்துச்சு. அதே நேரத்துல பிக் பாஸ் கண்டிச்சது ஒரு வகையில நல்லதுதான். இப்போ 75 நாள் தான் ஆகுது. இன்னும் 30 நாள் எபிசோடு இருக்குது. அந்த 30 நாளும் முத்துக்குமரனை பொறுத்தளவுல எதுக்காக வந்தாரோ அந்த ஒரு நோக்கத்தோட கேம் ஆடுவாரு, தனக்காக கேம் ஆடுவாரு. இல்லைன்னா அவரோட பாதை மாறும். அதுக்கு இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். ஆமாங்க, இப்ப பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனை சுத்தி பல போலியான நபர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது ஜாக்லினா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஒரு சுயநலவாதிகள் அப்படிங்கறது தான் என்னோட வாதம். அவங்களோட நிலைநிற்புக்காக தான் இப்போதைக்கு முத்துக்குமரன் கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வாய்ப்பு கிடைக்கிற நேரங்கள்ல கண்டிப்பா மஞ்சரியா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், முத்துக்குமரன் முதுகுல குத்துவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கதுமே இல்ல. இன்னைக்கு கூட முத்துக்குமரன் வசமா சிக்கி சின்னாமண்ணம் ஆகிட்டு இருக்கிற நேரத்துல கூட மஞ்சரி முத்துக்குமரா நீ பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட் பண்ற தப்ப சொல்றதெல்லாம் தவறே கிடையாது. ஆனா இந்த அம்மாவை பொறுத்தளவுல எல்லார் முன்னாடியும் கேமராவில தான் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்றது இல்ல. முத்துக்குமரன் மேல இந்த தவறுகள் இருக்குது அப்படிங்கறத மக்களுக்கு சொல்றது. அந்த வகையில மஞ்சரி ரொம்பவே போலியா தான் இருக்கிறாங்க. என்ன பொறுத்தளவுல முத்துக்குமரன் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனிமேல் அவரோட கேமை மட்டும் ஆடணும். மத்தவங்களுக்காக யோசிக்கலாம். அது பிக் பாஸ் நிகழ்ச்சி முடியட்டும். டைட்டில் ஒரு ஆளுக்கு தானே கொடுக்க முடியும். முத்துக்குமரன் இன்னொரு ஆளை நம்புறாங்க அப்படிங்கறதுக்காக முத்துக்குமரன் ரசிகர்களும் அப்படி யோசிச்சாங்க அப்படின்னா முத்துக்குமரனோட நிலை அதோகதி அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில முத்துக்குமரனுக்கு இன்னைக்கான எபிசோடு ஒரு பாடமா அமையும் அப்படிங்கறத என்னோட கருத்து. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சிவப்பு கம்பளம் வருது. அதாவது ஆடியன்ஸ் போல்ல இந்த பிக் பாஸ் வீட்டுல யாருக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு ஜாக்லினுக்கு அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான நேயர்கள் ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த வகையில ஜாக்லினுக்காக சிவப்பு கம்பளம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருது. இதை யாரு விரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கேட்கும் போது ஜாக்லின் ரயான் விரிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ரயானும் விரிக்கிறாரு. அந்த நேரம் ஜாக்லின் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது, அடுத்தவங்களை வேலை வாங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்காது, எனக்கு ரொம்பவே மன வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமா எதுக்காக இந்த ஓவர் ஆக்டிங்? தேவையில்லையே. நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நாங்க முதல் நாள்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன புதுசா நல்லவங்க வேஷம் உனக்கு செட் ஆலமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே நேரத்துல ரயான் கார்டன் ஏரியால தம் அடிக்க போறதுக்கு வரைக்கும் சிவப்பு கம்பளம் விரிச்சு கூட்டு போறாரு. போயிட்டு வந்தவங்களை பொறுத்தவரை கார்டன் ஏரியால இருக்கிற சோஃபால படுத்து அழுது சீன் கிரியேட் பண்றாங்க. எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது, நான் நெகட்டிவா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்கு வர முத்துக்குமரனை பொறுத்தளவுல ஜாக்லினை சமாதானப்படுத்துறாரு. எல்லாத்தையும் நெகட்டிவா எடுத்துக்கிட்டா எப்படி?
இங்க இருக்கிறவங்களே உன்னை பொறுத்தளவு நீ கேமுக்காக பல விஷயங்கள் பண்ணிருக்க, அதனால கூட உனக்கு இந்த சிவப்பு கம்பளம் வந்திருக்கலாம். எல்லாத்தையும் நெகட்டிவா எடுத்துக்காத, பாசிட்டிவா கூட இருக்கலாம், அப்படி யோசி, நெகட்டிவா மட்டும் யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை சமாதானப்படுத்துறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல ஜாக்லின் வந்து நான் கேமுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன், வெளியே பாசிட்டிவா போகுதா நெகட்டிவா போகுதா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு கவலையே இல்ல, என்னை பொறுத்தளவுல இந்த கேமுக்கு நான் உண்மையா இருந்திருக்கிறேன். இருந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்ல என்னை யாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு சொன்னதே இல்ல, இப்ப இந்த சிவப்பு கம்பளம் வந்தது கூட நெகட்டிவா தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு, எனக்கெல்லாம் இந்த சிவப்பு கம்பளம் வந்துருந்துச்சுன்னா கேம் வேற மாதிரி இருந்திருக்கும், பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு இத ஒரு டாஸ்கா நினைச்சு சிறப்பா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் ஜாக்லினை பொறுத்தளவுல வருத்தத்தோட அவங்களோட சிவப்பு கம்பளத்தை அவங்களே விரிச்சுக்கிட்டு நடந்து போறாங்க. அந்த இடத்துல பாக்குற மஞ்சரி வந்து என்ன மச்சான் இதெல்லாம் ஃபீல் பண்ணாத, என்னையுமே பிக் பாஸ் வீட்ல ஒரு பொம்மை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லதானே செஞ்சாங்க, அதெல்லாம் ஒரு டாஸ்கா நினைச்சு நான் பண்ணதானே செஞ்சேன், நான் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்கவா செஞ்சேன், இதுவும் ஒரு டாஸ்க் தான், ஃபன்னா சிறப்பா பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை சமாதானப்படுத்துறாங்க. அந்த இடத்துல பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது, ரயான் உங்களோட வேலையை நீங்க சரியா பண்ணலையா அப்படின்னு கேக்குறாரு. இந்த ரயானை பொறுத்தளவுல யாரு கூட இருக்க போறான், சௌந்தர்யா ஜெஃப்ரி கூட உட்கார்ந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். ரயான் உள்ள வந்து பார்க்கும்போது ஜாக்லினுக்கு சிவப்பு கம்பளத்தை மஞ்சரி விரிச்சிட்டு பாத்ரூம் கூட்டு போறாங்க. அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து ஜாக்லின் கேக்குறாரு, ஜாக்லின் உங்களுக்கு சிவப்பு கம்பளம் ரயான் விரிக்கணுமா இல்ல நான் மஞ்சரி விரிக்கணுமா அப்படிமே கேக்குறாரு. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து மஞ்சரி விரிச்சாலே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரியை பொறுத்தளவுல எனக்கு அதிகமா வேலை தராத, உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் கொஞ்சம் உடஞ்சு உட்கார்றாங்க. என்னப்பா எனக்கு வேலை வாங்குறதே பிடிக்காது, மஞ்சரி இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உட்கார்றாங்க. அந்த இடத்துல தீபக் வந்து ஜாக்லினை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி, ஜாக்லின் நீ சொல்றதை எல்லாருமே கேட்கணும், ஒரு ஃபன் டாஸ்க் மாதிரி எல்லாரையும் வச்சு ஃபன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதன்படி ஜாக்லினை பொறுத்தளவுல அருண் முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேரையும் ஒன்னா டான்ஸ் ஆடலாம் சொல்றாங்க. இந்த செக்ஷன் எல்லாமே ரொம்பவே ஃபன்னா போச்சு, இது எதையுமே எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஜாக்லினை பொறுத்தளவுல இதை ஒரு டாஸ்கா நினைச்சு பண்ணாம நம்மள நெகட்டிவா காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல்ல குழம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தளவுல ஜாக்லின் வந்து என்னதான் நெகட்டிவா தெரிஞ்சாலும் இந்த கேமுக்காக பல வேலைகளை பண்ணிருக்காங்க. உண்மையாவே இந்த சீசனை பொறுத்தளவுல ஜாக்லின் முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேர் இல்ல அப்படின்னா இந்த சீசனே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ஜாக்லின் வந்து பாசிட்டிவா இருக்கட்டும் இல்லைன்னா நெகட்டிவா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு இந்த கேமுக்காக பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கப்புறமா பிக் பாஸோட அறிவிப்பு வருது, அதாவது இந்த வாரம் நடந்த செங்கலோ செங்கல் டாஸ்கின் அடிப்படையில பெஸ்ட் பெர்ஃபார்மரா 3 நபர்களை தேர்ந்தெடுக்க சொல்றாரு. அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி, பவித்ரா, முத்துக்குமரன் இந்த 3 நபர்களும் பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்படுறாங்க. இந்த தேர்வுலையுமே ஃபேவரிட்டிசம் நிறையவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த டாஸ்கை பொறுத்தளவுல 4 அணிகளா விளையாடாம 2 அணிகளா தான் விளையாண்டாங்க. அதாவது முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக், ஜாக்லின், ரயான், ரஞ்சித் இந்த 6 பேரும் ஒரு அணியாவும், அதே மாதிரியே விஷால், அருண், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, அன்ஷிதா, பவித்ரா இந்த 6 பேருமே ஒரு அணியாவும் தான் விளையாண்டாங்க. ஓட்டிங்லயும் அதுதான் பிரதிபலிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா விஷாலை பொறுத்தளவுல அன்ஷிதா டீம்ல இருக்கிற 3 பேரும் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் ஏன்டா இப்படி கூஜா தூக்கிட்டு இருக்க, இந்த டாஸ்க்ல அன்ஷிதாவா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணலையே, எல்லா இடத்துலயும் விதிமீறல்கள் தான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம தன்னை பிடிக்க வரவங்கள காயப்படுத்துறது தான் அவங்களோட முக்கியமான நோக்கமாவே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி பண்ற, பச்சையா வெளியே தெரியுதுடா நீ சொம்பு தூக்குறது அப்படிங்கிற மாதிரி தான் விஷால் பண்ணும்போது இருந்துச்சு. அதே நேரத்துல ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல பார்த்தோம் அப்படின்னா ரயான், ஜாக்லின் இவங்க 2 பேரோட முகத்திரைய எதிரணியினர் வந்து கிழிச்சு எறிகிறாங்க. அதாவது எல்லோ டீம்ல இருந்த ரயானா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தளவுல இவங்க கேம் ஆடவே இல்ல, ப்ளூ டீமை பகடக்காயா பயன்படுத்தி இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ரயான்லாம் டாஸ்க்ல தெரியவே இல்ல, அவர் வந்து யாரையுமே ஹோல்டு பண்ணல, பிளாக் பண்ணல, ரொம்பவே சேஃப் கேம் ஆடிட்டாரு. மத்தவங்கள பகடக்காயா பயன்படுத்தி தான் ஜாக்லினோட அடி வின் பண்ணிச்சு அப்படிங்கறத விஷாலா இருக்கட்டும், அன்ஷிதாவா இருக்கட்டும், அருண் பிரசாதா இருக்கட்டும் இவங்க வந்து ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அதுதான் உண்மையும் கூட. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லினோட அணிக்காக முத்துக்குமரன் அணி பல இடங்கள்ல நினைச்சு, அதே நேரத்துல முத்துக்குமரன் அணிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ரயானோ, ஜாக்லினோ, ரஞ்சித்தோ வரவே இல்ல. அவங்க வந்து ஒரு சேஃப் கேம் ஆடினாங்க. என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு டாஸ்க் தாங்க. நேர்மையா ஆடினது முத்துக்குமரன் அணியா இருந்துச்சு அப்படின்னா, அதே நேரத்துல சகுனி வேலையை பார்த்து ஜெயிச்சது ஜாக்லின் அணி அப்படின்னே சொல்லலாம். கேம்ல ரெண்டுமே சகஜம் தான். இருந்தாலும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அன்ஷிதா, சௌந்தர்யா இந்த 2 பேருமே ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்படுறாங்க. இந்த தேர்வு ரொம்பவே சரியான தேர்வு அப்படின்னே சொல்லலாம். சௌந்தர்யாவை பொறுத்தளவுல அடுத்தவங்களை மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது, ட்ரிகர் பண்றது, ப்ரொவோக் பண்றது இதை தவிர பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதையுமே
எதையுமே கிழிக்கல. அதே நேரத்துல சௌந்தர்யாவுக்கு டாஸ்க் எதுவுமே வராதா அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க இந்த பிக் பாஸ் வீட்ல ரொம்பவே இன்னசென்ட்டா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்தபடி டாஸ்க் விளையாட தெரியாதவங்களா ஒரு ரியாலிட்டி ஷோல, அதுலயும் குறிப்பா வில்லா டு வில்லேஜ் மாதிரி முழுக்க முழுக்க டாஸ்க் சம்பந்தமான ஷோல கடைசி வரை போயிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியாது. பிஆர் அக்காவை பொறுத்தளவுல செம பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்பட்டமா தெரியுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்ட ஜெஃப்ரி, முத்துக்குமரன், பவித்ரா இந்த 3 பேருக்கு இடையிலுமே இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் நடக்குது. டாஸ்க பொறுத்தளவுல கார்டன் ஏரியால தான் நடக்குது. கார்டன் ஏரியால ஒரு பெரிய பந்து வைக்கப்பட்டிருக்குது. போட்டி போடுற 3 நபர்களுக்குமே 3 கோல் போஸ்டும் இருக்குது. எந்த போட்டியாளரோட கோல் போஸ்டுக்குள்ள பந்து போகுதோ அந்த போட்டியாளர் இந்த விளையாட்டுல இருந்து வெளியேற்றப்படுறாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி அடிச்ச பந்த ஜெஃப்ரியோட கோல் போஸ்டுக்குள்ளேயே விடுறாரு முத்துக்குமரன். அந்த வகையில முதல் ரவுண்ட்லயே ஜெஃப்ரி வெளியேறாரு. அதுக்கப்புறமா பவித்ராவா முத்துக்குமரனா அப்படிங்கிற மாதிரி போட்டி போகுது. இந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து போட்டி போடவே தயாரா இல்ல அப்படிங்கிறது பாக்குற நம்ம எல்லாருக்குமே அப்பட்டமா தெரிஞ்சு அவர் ஈஸியா விட்டு கொடுத்துறாரு. அந்த இடத்துல பவித்ரா வந்து என்ன முத்துக்குமரா வேணும்னா விட்டு கொடுத்தீங்க, வேணும்னா ரீமேட்ச் வைப்போமா அப்படிங்க மேல கேக்குறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து நான் விட்டு கொடுத்தேன் அப்படிங்கறத ஒத்துக்கவே மாட்டுக்காரு. அவரை பொறுத்தளவுல நான் கவனிக்கல, நான் அந்த சைடு வரும்னு நினைச்சேன், நீங்க இந்த சைடு அடிச்சிட்டீங்க, நீங்க கேம் நேர்மையா தான் ஆடினீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா அவர் சொல்றத பிக் பாஸ் வீட்ல இருக்கிற யாருமே ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. ஏன் பார்த்த நம்மளுமே ஏத்துக்க முடியாது. அவர் வேணும்னு தான் பவித்ராவுக்கு விட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. இருந்தாலும் அதை முத்துக்குமரன் ஒத்துக்கவே மாட்டுக்காரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற பிக் பாஸ் பொறுத்தளவுல இந்த வார கேப்டனா இருக்கிற விஷால் கிட்ட என்ன விஷால் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. உடனே விஷால் வந்து முத்துக்குமரன் அவுட் ஆயிட்டான், பவித்ரா தான் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து செம காண்டாயி டாஸ்க் சரியா தான் நடந்துச்சு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிமே கேக்குறாரு. அந்த இடத்துலயுமே முத்துக்குமரன் வந்து நான் வேணும்னு பண்ணல, எதிர்பார்க்காத நேரத்துல பவித்ரா வந்து கோல் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்ட பிக் பாஸ் வந்து செம காண்டாயிடுறாரு. டாஸ்க் லெட்டரை கொண்டு வந்து வாசிக்க சொல்றாரு. முத்துக்குமரன் வாசிக்கிறாரு. அதாவது இந்த டாஸ்க பொறுத்தளவுல 12வது வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் மட்டும் கிடையாது, 13வது வாரத்துக்கான டைரக்ட் என்ட்ரி. இந்த டாஸ்க நேர்மையா விளையாடணும்னு தான் நான் சொன்னேன். ஆனா மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து தான் விளையாடணும் அப்படின்னா எதுக்காக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பிக் பாஸ் கேக்குறாரு. உடனே அந்த இடத்துல நிக்கிற ஜாக்லினா இருக்கட்டும், மஞ்சுரியா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும், முத்துக்குமரன் மாட்டிக்கிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி கை தட்டுறாங்க. மஞ்சுரியை பொறுத்தளவுல இந்த இடத்துல பல இடங்கள்ல முத்துக்குமரன் டைரக்டாவே பேசுறாங்க. லேய் நீ பொய்யா நடக்காதடா, வேணும் தானே விட்டு கொடுத்த, பச்சையா தெரியுதுடா, ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுற மாதிரி வருத்தப்படுறாங்க. இவங்க வருத்தம் எல்லாம் படல, முத்துக்குமரன் போலியா நடிக்கிறான் அப்படிங்கறத கேமராவுக்கு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த டாஸ்கா இருக்கட்டும், முத்துக்குமரன் ஒரு முடிவு எடுக்கட்டும், அந்த முடிவு தவறானது அப்படிங்கறத பல இடங்கள்ல மஞ்சரி வந்து பதிவு பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்தளவுல முத்துக்குமரன் கூட நட்பா இருந்து முத்துக்குமரன் முதுகுல குத்துறது மட்டும்தான் மஞ்சரியோட வேலையா இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து அவர் பண்ண தவற ஒத்துக்காம தான் இருக்கிறாரு. நான் பவித்ராவுக்காக விட்டு கொடுத்தேன் அப்படிங்கறத அவர் எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணல. அவர் தொடர்ந்து போய் சொல்றாரு, இல்ல பிக் பாஸ் தெரியாம தான் போச்சு, நான் வேணும்னு பண்ணல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பிக் பாஸ் வந்து செம காண்டாயிடுறாரு. எப்பா உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், எத்தனை வாட்டி தான் சொல்ல, நீங்க தனியா கேம் ஆட மாட்டீங்க, மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்காக நாங்க எதுக்காக டாஸ்க் கொடுக்கணும்? இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி 500 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி 500 பேரோட உழைப்பையுமே ஒரு நொடியில நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. டாஸ்க் ஒழுங்கா விளையாட மாட்டீங்க. இதுவரையா நீங்க நிறையவே தவறுகள் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த தவற அவ்வளவு ஈஸியெல்லாம் எடுத்துக்க முடியாது. இந்த தவறுக்கு தண்டனையா இந்த வார கேப்டன்சி டாஸ்கே நான் ரத்து பண்றேன். அது மட்டும் இல்லாம ரயானுக்கு கொடுத்தது மட்டும்தான் கடைசி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், இனி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி செம கோவமா சொல்றாரு. அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து ரொம்பவே அழுறாரு. நாம் பண்ண தப்புக்கு எல்லாருக்கும் தண்டனை கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஒரு தடவை 2 தடவை சொல்லியிருந்தா ஓகே தாங்க. ஆனா முத்துக்குமரனை பொறுத்தளவுல ஒரு 100 தடவைக்கு மேல கேமரா கிட்ட அழுது சாரி கேட்கிறாரு. பார்க்கும்போதே பாவமா தான் இருந்துச்சு. அதே நேரத்துல முத்துக்குமரன் வந்து பவித்ராவுக்காக தான் நான் விட்டு கொடுத்தேன், சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். எதுக்காகனா அது ஓப்பனா தெரியுது. பவித்ராவை பொறுத்தளவுல 3 வாட்டி கேப்டன்சி டாஸ்க் விளையாண்டு தோத்துருக்காங்க. இது 4வது ரவுண்டு. அதனால அவங்க ஜெயிக்கட்டும் அப்படிங்கறதுக்காக முத்துக்குமரன் விட்டு கொடுத்திருக்காரு. இதுல நமக்கெல்லாம் எந்த மாற்றுக்கிறதுமே இல்ல. ஆனா அதை எந்த இடத்துலயுமே முத்துக்குமரன் ஒத்துக்கல.
அதுதான் அவர் மேல இருக்கிற தப்பு அப்படின்னே சொல்லுவேன். அதுக்காக முத்துக்குமரனை மட்டும் குறை சொல்ல முடியாதுங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொடக்க வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குரூப்பிசம், ஃபேவரட்டிசம் இதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை பிக் பாஸா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா முத்துக்குமரன் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டான் அப்படின்னா அதை பெரிய பிரச்சனையா ஊதி பெருசாக்குவானுங்க. அதுதான் இந்த இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்குது. முத்துக்குமரன் இப்படி அல்றத பார்த்த உடனே பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களுக்கும் ரொம்பவே வருத்தமாயிருது. எல்லாருமே சேர்ந்து பிக் பாஸ் கேட்டு பாக்குறாங்க, பிக் பாஸ் நாங்க எல்லாருமே இந்த தவறை பண்ணிருக்கோம், இனி இந்த தவறு நடக்காம பாத்துக்கிறோம், இந்த ஒரு வாட்டி மன்னிப்பு தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. ஆனா பிக் பாஸ் இந்த பிரச்சனையை விடுற மாதிரி எல்லாம் இல்ல. அவர் பதிலே கொடுக்காம அமைதியா இருக்கிறாரு. முத்துக்குமரன் தான் ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனுக்கு அருணா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும் எல்லாருமே போய் சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா தீபக்கும் போய் பேசுறாரு. என்னடா நடந்துச்சு அப்படியுமே கேக்குறாரு. அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படிங்கறது தான் என்னோட எண்ணமா இருந்துச்சு, ஆனா அந்த நேரத்துல என்னாச்சு அப்படிங்கறது எனக்கு தெரியல, என்னோட மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் தீபக்குமே இல்லடா பாக்கும்போது எங்களுக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகல, உன் மனசுல என்ன நினைச்ச அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, பாக்குற எங்களை பொறுத்தளவுல நீ வேணும்னே விட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் மூலையில உட்கார்ந்து கேமராவை பார்த்து அழுதுகிட்டு தான் இருக்கிறாரு. பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பாக்குறதுக்கு பரிதாபமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா, முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க. அந்த இடத்துல பவித்ராவை பொறுத்தளவுல நீங்க அல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு, எதுக்காக அல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு, இந்த பிக் பாஸ் வீட்டுல 75 நாளா இருக்கேன், 75 நாளுமே இந்த கேமுக்கு நான் உண்மையா தான் இருக்கேன், இருந்தாலும் இந்த இடத்துல என் மேல தவறு இருக்குது, ஆனா பிக் பாஸ் நடந்துகிட்ட விதம் வந்து என்னால தாங்கவே முடியல, எனக்காக எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கறத என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பவித்ரா ஒண்ணு சொல்றாங்க, அதாவது நீங்க வந்து டாஸ்க் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா பேசுற ஆளு, இந்த பிக் பாஸ் வீட்டுல யாரு தப்பு பண்ணியிருந்தாலும் பிக் பாஸ் பெருசா எடுத்திருக்க மாட்டாரு, உங்க மேல அவருக்கு ஒரு அக்கறை இருக்குது, அதனாலதான் பிக் பாஸ் வந்து இந்த பிரச்சனையை பெருசுபடுத்திட்டாரு, உங்க மேல அவர் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்தளவுல பவித்ரா சொல்ற இந்த கருத்து ஏற்புடையது அப்படின்னு சொல்லுவேன். ஆமாங்க, இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல பல போலியான நட்பு முத்துக்குமரனை சுத்தி இருக்குது. அந்த நபர்களை உண்மையானவர்கள் அப்படின்னு நம்பி முத்துக்குமரனும் பல இடங்கள்ல அவங்களுக்காக சப்போர்ட் பண்றாரு. இது கண்டிப்பா அவருக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற முத்துக்குமரனுக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தளவுல எப்பா நீ அடுத்தவனுக்கு எதுக்காக சொம்பு தூக்கிட்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பனிஷ்மெண்ட கொடுத்ததா எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன பொறுத்தளவுல இந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு ஒரு நல்லதை தான் பிக் பாஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே பிக் பாஸோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லினோட சிவப்பு கம்பள டாஸ்க் முடிஞ்சு அப்படிங்கிற சொல்றாரு. உண்மையாவே ஜாக்லின் வந்து அந்த டாஸ்க சரியாவே பண்ணல. ரயானையும் வேலை வாங்கல, மஞ்சரியும் வேலை வாங்கல, பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற யாரையுமே வேலை வாங்கல, ஏதோ கடமைக்காக பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்குது. இதுதான் இன்னைக்கான எபிசோட்ல நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை முத்துக்குமரன் ஒரு தப்பு பண்ணி வசமா மாட்டிக்கிட்டாரு. பிக் பாஸ் வந்து முத்துக்குமரனோட சோழிய முடிச்சு விட்டார் அப்படின்னே சொல்லலாம். அவன் 100 தடவைக்கு மேல மன்னிப்பு கேட்டோம், அவர் எந்த பதிலுமே சொல்ல, அதனால முத்துக்குமரன் முழுசா உடைஞ்சு போய் இருக்கிறாரு. அதே நேரத்துல ரயானா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும் செங்கல் டாஸ்க்ல ப்ளூ டீமை பகடக்காயா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற உண்மைகளை இன்னைக்கான எபிசோட்ல போட்டியாளர்கள் போட்டு உடைச்சிருக்காங்க. ரயானா பொறுத்தளவுல இந்த வார நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு தகுதியற்ற நபர் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.